வணக்கம் மக்களே. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஏதாவது ஒரு தனியார் கம்பெனியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீமோ ஏதாவது கவர்மெண்ட் ஜாபோ என்ன வந்தாலும் சரி அந்த நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சேர்க்கறது தான் நம்ம சேனலோட தனிப்பட்ட கடமை. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நாங்கள் இதை உங்கள்கிட்ட சொல்லுறோம். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை யார் எடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனி எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கூட நாங்கள் நேரில் போய் பார்த்துருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? பட் நீங்கள் தான் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த கம்பெனிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாங்கள் நம்ம சேனலில் நாள்தோறும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கம்பெனி நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்ட் ஜுவல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? கோல்ட் ஜுவல்லர்ஸ் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒர்க் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணால், based on your performance 1 year after on roll conversion. தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளை ட்ரைனிங் ரோலில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க நம்மளை ஆன் ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவாக இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் தெரியுது. அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி. ஸோ அதாவது 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரிங்கிற பட்சத்தில் நம்ம 10th படிச்சிருந்தா அந்த படிப்பை வச்சும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எல்லாமே படிச்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஸோ 10th 10th வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், டிப்ளமோ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் ஏஜுக்குள்ளே இருக்கணும், மெயில் ஃபீமேல் வெல்கம், ஓகேங்களா? ஸோ அதையுமே தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல், ஓகேங்களா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சேலரி, டேக் ஹோம் சேலரினா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டேக் ஹோம் சேலரி அப்படின்னா நம்ம கைக்கு எல்லாம் பிடிச்சும் போக வர்ற சேலரி தான் டேக் ஹோம் சேலரி அப்படின்பாங்க, ஓகேங்களா? கரெக்டு தான். டேக் ஹோம் அதாவது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஸோ அதான் டேக் ஹோம் சேலரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15.5 15,500 ப்ளஸ் ஒரு 500 அட்டண்டன்ஸ் அலவன்ஸுங்கிறது எப்படின்னா அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க, கம்பெனி நாம்ஸ்னு ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க. என்ன நாம்ஸ் வச்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இத்தனை நாள் நீங்கள் லீவ் போடாமல் தொடர்ந்து வந்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த 500 கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம பூர்த்தி செஞ்சால் தான் நமக்கு இந்த 500 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் இருக்குது, ஓகே, அதை பார்த்துருவோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இருக்குது. ஓவர் டைம் 1 மணி நேரம் நம்ம பார்க்குற பட்சத்தில் நமக்கு 62 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம்? இந்த 8 மணி நேரம்ங்கிறது ஜென்ரலாக ஷிஃப்ட் இருக்கும் நமக்கு, கரெக்டுங்களா? 8 மணி நேரம் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம். அதை தாண்டி ஓட்டி பார்க்குறதா இருந்தால் 1 மணி நேரத்துக்கு 62 ரூபாய். அதுக்கப்புறம் ஃபுட்டு அவைலபிள் அட் ஒரு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்ததாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் பார்த்துக்கலாமா? இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட், அதாவது ஒரு சில முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அகாமடேஷன் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஜிம் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ யூனிஃபார்ம் அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பர் ஆர் ஷூஸ் ப்ரொவைடட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஒர்க் பிளேஸ். தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேலை பார்ப்போம்ல கம்பெனியில், ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்ப்போம்ல, நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே ஏசியாக தான் இருக்கும், அதாவது கூலிங்காக இருக்கும், ஹீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அதாவது மீன்ஸ் ஹீட்டாக இருக்காது ஒர்க் பிளேஸ். ஏன்னா ஒரு சில கம்பெனி ஹீட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நானும் வேலை பார்த்துட்டு வந்தவன் தான். ஸோ ஒரு சில கம்பெனி ஹீட்டாக இருக்கும், பட் அப்போ இந்த கம்பெனியில் ஹீட் இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது, ஓகே. அதுக்கப்புறம் சப்சிடி ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கம்மியான ப்ரைஸில் மேபி ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் காண்டாக்ட் நம்பரும், ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பரும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜாப் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி என்கொயரிஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும்.
கரெக்டுங்களா? ஸோ சரி, இந்த இப்போ என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும், ஆமாங்களா இல்லைங்களா? இப்போ மாதம் ஒரு 10,000 வந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. என்னதான் ஆனாலும் மாதம் எண்டில் நான் 25,000 லோன் அடைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கரெக்டாக இருக்குமா, இந்த ஜாப் வேகன்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணி உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறத ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் காட்டுறோம். நன்றி, பாய் பாய்.